முத்து செஞ்சது உண்மையிலே சூப்பரான சம்பவம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, இன்றைக்கி எபிசோடு ஆரம்பத்தில் முத்துவை தான் காட்டுறாங்க. முத்து வந்து அந்த பையனோட வீட்டு பக்கத்தில் தான் நின்றுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவங்க அப்பா ரொம்ப கரராக பேசுகிறாரு. இல்லை, முடியவே முடியாது, கிறிஷ் மேலே கொடுத்துருக்கிற கம்ப்ளைண்ட்டை என்னால் எக்காரணத்தை கொண்டும் வாபஸ் வாங்க முடியாது அப்படின்றத அவர் தெளிவாக சொல்லிட்டாரு. ஆனாலும் முத்து வந்து விடாப்பிடியாக இருக்கார். இல்லை மீனா, நம்ம இங்கேருந்து நகரவே கூடாது, கம்ப்ளைண்ட்டை அவரை வாபஸ் வாங்க வைக்காமல் நம்ம இந்த இடத்த விட்டு நகர்ந்தோம் அப்படின்னா அது நம்ம கிறிஷ்க்கு பண்ணுற துரோகம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ இங்கே இவர் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரோகிணி இவரை ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து சுயநலத்துக்காக இந்த விஷயம் பண்ணுறாங்க, விளம்பரத்துக்காக இந்த விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனாவோட அக்கறையை பார்த்தீங்கன்னா ரொம்ப கொச்சைப்படுத்துகிறாங்க. ஸோ இதுக்காகவே ரோகிணிக்கு ஒரு நல்ல தண்டனை கிடைச்சாகணும். இவங்க வந்து மனுஷி கணக்கில் இவங்களை சேர்க்கவே முடியலைங்க. தன்னோட சுயநலத்துக்கு எந்த எல்லைக்கும் போகிறாங்க, தனக்கு என்ன விஷயம் தேவையோ அதுக்காக என்ன வேணா பண்ணுறாங்க. ஸோ இப்போது இவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்றதுக்காக தான் அங்கே முத்து மீனா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதை கொஞ்சம் கூட மதிக்காமல் இப்பயும் அவங்க ரெண்டு பேர்த்த வந்து துட்சமாக தான் நினைக்கிறாங்க. இதற்கான தண்டனையாக அவங்க அனுபவிச்சு தான் ஆவாங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முத்து மீனா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ முடியவே முடியாது, நம்ம நிப்போம் மீனா அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவங்க நிற்கிறாங்க. அண்ட் இதை பார்த்த அந்த வீட்டுக்காரர் இருக்கார் இல்லையா, அவரோட ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவருக்கு ஃபோன் பண்ணி, இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து சொல்லிட்டு போனீங்க வீட்டுக்கு போக சொல்லி, அவங்க காலையிலேருந்து இங்கே தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன சொல்கிற, அவங்க அங்கேருந்து நகரவே இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைங்க அவங்க இங்கேருந்து நகரவே இல்லை, அவங்க இங்கேயே தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, அப்படியா, இந்த நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சாயங்காலம் வீட்டுக்கு வந்துட்டு உடனே மேலே போய் பார்க்குறாரு. முத்து மீனை கையெடுத்து கும்பிட்ட மாதிரியே நிற்கிறாங்க. நீங்கள் முதல்ல வந்து உள்ளே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள வந்து உள்ளே கூப்பிட்றாங்க. உள்ளே கூப்பிட்டு, என்னாச்சு, எதுக்கு நீங்கள் வந்து போக சொன்னல, ஏன் போகலை அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ கிறிஷோட சுச்சுவேஷனை வந்து இவங்க எடுத்து சொல்கிறாங்க. கிறிஷ் வந்து ஒரு பாவம், அப்பா அம்மா கிடையாது, அம்மா வந்து துபாயில் இருக்கிறாங்க, இவனை விட்டுட்டு போயிட்டாங்க, இவன் மேலே அக்கறையே கிடையாது சார், தயவு செஞ்சு, இப்போ இவன் சிறுவர் சிறுதிருத்த பள்ளிக்கு போகிறது பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் இது வந்து அவனோட மனசில் ரொம்ப பாதிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சார், தயவு செஞ்சு நீங்கள் வந்து இந்த தப்பை செஞ்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போது இந்த பையன் எதற்காக இப்படி பண்ணா, இது வந்து சாதாரண விஷயமா, பூந்தொட்டி எடுத்து அடிக்க கையில் ஓங்குறது அண்ட் பென்சிலை வச்சு கையில் குத்துறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு சாதாரண விஷயமா தெரியுதா அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, அப்போ முத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, அது எதுவுமே சாதாரண விஷயம் கிடையாது, பட் தப்பு வந்து உங்கள் பையன் மேலே இருக்குது, அந்த பையன் வந்து இந்த மாதிரி கிண்டல் பண்ண போய் தான் அவன் வந்து இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்கானே தவிர்த்து அவனா இந்த ரியாக்ட் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ அந்த பையனும் ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்கான், என்ன சொல்கிறதுனே தெரியாமல். இப்போ இவங்க பேச்சுவார்த்தை வந்து பெருசாக உடன்படவே மாட்டேங்கிறார். அவர் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்ற மாதிரி, உங்களுக்கு வேணால் நான் ஒரு வாய்ப்பு தரேன், நாளைக்கு வேணால் அந்த போர்டிங் ஸ்கூலுக்கு வரேன், கிறிஷ் மட்டும் பாசத்துக்காக தான் இந்த விஷயத்த பண்ணுனா அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து அவனை நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அண்ட் இதுவே முத்து மீனாவுக்கு பெரிய சந்தோஷம் தான். ஏன்னா முத்து மீனா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இந்த ஒரு விஷயமாவது நடக்குமா அப்படின்ற மாதிரி தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. இப்போ அந்த ஒரு விஷயம் நடந்தது அப்படிங்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏன் அப்படின்னா ஆரம்பத்தில் மன்னிக்கவே மாட்டேன், உங்ககிட்ட பேசவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் இப்போ இந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்காரு அப்படிங்கன்னா அதுவே அவங்கள பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம் தான். ஏன்னா இன்னைக்கு இப்படி மாறினவர் நாளைக்கு வந்து கேஸை வாபஸ் வாங்குற அளவுக்கு கூட மாறலாம் அப்படின்றது இவங்களோட நம்பிக்கையாக இருக்குது. கண்டிப்பாக அதான் நடக்க போகுது. இன்னைக்கு இப்படி மாறினவர் நாளைக்கு வந்து கேஸை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், உண்மையிலே கிருஷ்ணன் நினச்சா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேஸை வாபஸ் வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா முத்து மீனா விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக எப்படியாவது கிறிஷுக்கு வந்து இந்த நீதி வாங்கி கொடுத்துரும், ஒரு நியாயத்தை வாங்கி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு விடாப்பிடியாக இருக்காங்க அவங்களும். இவரும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி இவரும் விடாப்பிடியாக இருக்காரு. ஸோ 2 பேருக்குள்ளே போட்டி பயங்கரமாக போகுது. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மகேஸ்வரிக்கு இன்ஃபார்ம் பண்ணி நாங்கள் கிறிஷை கூட்டு போக வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. ஸோ மீனா சொல்லும் ஓகே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போதே ரோகிணி அதுக்குள்ளே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரோகிணிக்கு இந்த பிரச்சனைக்கு என்ன சம்மந்தம், எதுக்காக கிறிஷ் போகிற இடமெல்லாம் இவங்க வர்றாங்க அப்படின்ற ஒரு டவுட் வரும். ஸோ அதனால் அவங்க வர்றதுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி போகும்போது தான் இப்போ என்ன நடக்குதுன்னா, ரோகிணி வந்து போகிறதுக்குள்ளேயே நம்ம முத்து மீனா வந்துட்டாங்க, அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க வந்துட்டாங்கன்றதுனால ரோகிணி இப்போ போய் மறுபடியும் ஒளிஞ்சிக்கிறணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன், அவங்க ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்போ கிறிஷ்ட வந்து நம்ம முத்து கேட்குறாரு, என்ன கிறிஷ் எப்படி இருக்க, வா நம்ம வீட்டுக்கு போமா அப்படின்ற மாதிரி கேட்க கிறிஷ் அப்படியே அந்த ரூமையே பார்க்குறாரு. ஸோ ரோகிணி என்ன சொல்ல போகிறாங்க, ஏன்னா ரோகிணி இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. கிறிஷ் வந்து அவர் வந்து எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒன்று உன் கூட இருப்பேன், இல்லையா பாட்டி கூட இருப்பேன், இல்லையா கழுத முத்து மீனா வீட்டில் போய் என்னை விட்டுரு அப்படின்றதுல நம்ம கிறிஷ் ரொம்ப தெளிவாக இருக்காரு. இதுதான் ரோகிணிக்கு பெரிய எரிச்சலை ஏற்படுத்துது. ஸோ இதில் தான் ரோகிணி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா இவன் யாருக்கிட்ட வேணா போகலாம், ஆனால் முத்து மீனா கிட்ட மட்டும் சேரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் என்ன பண்ணாங்க அப்படி இவங்க, முத்து மீனா வந்து ரோகிணிக்கு எதிராக என்ன அப்படி ஒரு விஷயத்த பண்ணாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல. ஏன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இவங்க வந்து பண்ணுற தப்ப
அவங்க வந்து வீட்டில் வந்து சொல்கிறாங்க, இவன் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கா, இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் வந்து சொல்கிறாங்களே தவிர்த்து பர்டிகுலராக ரோகிணி வந்து செய்யாத ஒரு விஷயத்தை கொண்டு போய் இவங்க வந்து செஞ்சாங்க, இவங்க பாருங்க எப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு காலமும் சொன்னதே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது எதற்காக ரோகிணி திரும்ப திரும்ப இவங்களை எதிரியாக நினைக்கிறாங்க அப்படின்றது மட்டும்தான் இப்போ வரைக்கும் புரியல. இன்னைக்கு எபிசோடில் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோதாங்க. அண்ட் நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எபிசோட் நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. அண்டு இதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, சீரியல் ஏன் இவ்வளோ ஸ்லோவாக போகுது, இவ்வளோ ஸ்லோவாக போகிறதுக்கான கதை இல்லையா, என்ன தான் செய்ய போகிறாங்க? ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சீரியல் ரொம்ப லோ ரேட்டிங்கில் போய்கிட்டு இருக்குது. அண்ட் இதே விஷயம் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நிச்சயமாக சீரியல் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா பாருங்களேன், ஏதாவது ஒரு கதை இருக்குதா அல்லது ஏதாவது ஒரு லாஜிக் இருக்குதா? எதுவுமே கிடையாது. அது பாட்டுக்கு அது போன ஒரு போக்கில் போய்கிட்டு இருக்கு, நம்ம ஒரு போக்கில் போய்கிட்டு இருக்கோம். அண்ட் கிருஷ்ண பிரச்சனை அவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. அவங்க நினச்சாங்கன்னா 2 நிமிஷத்தில் முடிச்சு வைக்கிற ஒரு பிரச்சனை போய் வந்து அவங்க அம்மா வீட்டில் வந்து முடிச்சு விட்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த பிரச்சனை அதோடு முடிஞ்சு போயிடும். ஆனால் அதுக்காக போய்கிட்டு இந்த ஒரு பிரச்சனை இவ்வளோ தூரத்துக்கு இழுத்துட்டு போடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவசியமே இல்லை. ஆனாலும் அவங்க இழுத்துட்டு போகிறாங்க. எதற்காக அப்படின்னா அது நமக்கும் தெரியல. நம்பர் ஆஃப் எபிசோட் மட்டும்தான் போய்கிட்டு இருக்குதே தவிர கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் என்னதான் கதை இருந்தாலும் கதை இல்லைனாலும் ஆனால் இவங்க பண்ணுற விஷயங்கள் கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாக தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கதை இருக்குது இல்லை அது ரெண்டாவது பட்சம், ஆனால் ஒரு அளவுக்கு லாஜிக்காவது இருக்க வேண்டாமா? லாஜிக்கே இல்லாமல் தாங்க இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்காங்க. கொஞ்சமாவது லாஜிக் இருந்தால் தான் பார்க்குற நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். ஓகே கரெக்டாக தான் கொண்டு போகிறாங்க, கரெக்டாக தான் கதை மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். ஆனால் இவங்க எதுவுமே பண்ணாமல் இவங்க இஷ்டத்துக்கு கொண்டு போகிறது கண்டிப்பாக நமக்கு ஒரு இரிட்டேட்டிங்கை ஏற்படுத்தலாம். கண்டிப்பாக அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதுக்கப்புறமாவது இந்த டீம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிற நம்ம கதையை மக்களுக்கானதாக மாற்றணும், மக்களுக்காக கொடுக்கணும் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக கதை இதுக்கப்புறம் நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னா கதை வழக்கம் போல் இப்போ எப்படி காத்தடிக்குதோ அதே மாதிரி தான் காத்தடிக்கும். ஸோ நம்ம என்னதான் எதிர்பார்த்தாலும் இவங்க வந்து கதையோட களத்தை மாற்ற போகிறது கிடையாது. ஏன்னா கதை எடுக்கிறதுக்காக இல்லைங்க. இப்போ ரோகிணி வந்து முழுக்க முழுக்க ஒரு வில்லியாகவே மாற்றிடலாம், நம்ம முத்து மீனாவுக்கு எதிராகவே திருப்பி விட்டுடலாம். நான் வந்து முத்து மீனாவை அழிக்க போகிறேன், என்னோட எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அவங்க தான், அவங்கள நான் சும்மா விட மாட்டேன், அவங்க நிம்மதியாக இருக்க போய் தானே என் விஷயத்தில் தலையிடாங்க, எனக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க, அவங்கள நான் இதுக்கப்புறம் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு முழுக்க முழுக்க ஒரு வில்லியாகவே மாறி இவங்க என்ன விஷயம்னாலும் பண்ணலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களை இவங்க கொண்டு வராமல் ரொம்ப சாஃப்டாக தான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை உள்ளே கொண்டு வந்தால் தான் கதை வந்து இதுக்கப்புறம் சூடு பிடிக்கும், கதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கதை வந்து பார்க்குறதுக்கும் சரி கேட்குறதுக்கும் சரி ரொம்பவே அழகாக இருக்கும். அதை விட்டுட்டு இவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஒரு கதை கொண்டு போனாங்க அப்படின்னா சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது. வழக்கம் போல் கதை வந்து காத்தாட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தாங்க இதே விஷயம் ரிப்பீட்டட் மோடில் தான் போய்கிட்டு இருக்கு. ரோகிணி ஒரு தப்பு பண்ணுவாங்க, அப்போ மாட்டிக்கிடுவாங்க, அந்த தப்பை நம்ம முத்து மீனா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க அண்ட் அந்த தப்புலேருந்து தப்பிச்சிருவாங்க. இதுதான் இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் இதுதான் நடக்க போகுது. ஸோ அதுக்காக இந்த பிரச்சனையை நீங்கள் இவ்வளோ தூரத்துக்காக கொண்டு போவீங்க, இவ்வளோ தூரத்துக்கு இழுத்துட்டு போகிற அளவுக்கு அப்படி என்னடா இருக்குது அந்த பிரச்சனையில் அப்படின்ற மாதிரி தான் கேட்குற மாதிரி தோணுது. ஸோ ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்க, எல்லாமே ஓகே, ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்க, சொல்கிறாங்க, செய்கிறாங்க, எல்லாமே ஓகே. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணுற விஷயங்கள் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. நமக்கு ஸ்டோரியை பார்க்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கோ ஒரு ஆசையோ வரமாட்டேங்குது அப்படின்றத விட வர விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வரவிடாமல் இவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து ஒரு போரிங்கில் தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் முடிவுக்கு வரணும். சீக்கிரமே கதைக்களத்தை இவங்க மாற்றணும். ஏன்னா கதைக்களம் மாறாமல் இங்கே எதுவுமே மாறாது. இவங்க கதைக்களத்தை மாற்றினா மட்டும்தான் இந்த எல்லா விஷயங்களும் மாறும். இவங்க என்றைக்கு கதைக்களத்தை மாற்றி ரோகிணியை பிடிக்கிறதுக்காக இவங்க முயற்சி பண்ணுறாங்களோ அப்போ தான் கதை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அது வரைக்கும் கதை வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் ரொம்ப குப்பையாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறமும் குப்பையாக தான் போதும் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ கொஞ்சமாவது சுவாரஸ்யமாக கொண்டு போக வேணாமா? இப்போ தாங்க முத்துவோட பர்சனல் அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, முத்து வந்து ஏன் வந்து அவங்க பாட்டி வீட்டுக்கு போனார், அப்படி அவங்க பாட்டி வீட்டுக்கு போகிறதுக்கு அப்படி என்ன சம்பவம் நடந்தது அப்படின்றது அவருக்கு வந்து இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாது.
ஸோ அந்த விஷயம் வந்து இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாமல் தான் போய்கிட்டு இருந்தது. அண்ட் சீக்கிரமே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிய வரப்போது. சீக்கிரமே அதற்கான அந்த விஷயத்தில் இருக்கிற மர்மம் என்ன அப்படின்றது, அந்த மர்மம் வந்து விலக போகுது. இவ்வளோ நாள் வரைக்கும் அது வந்து ஒரு மர்மமாகவே இருக்குது. முத்து எதற்காக அவங்க பாட்டி வீட்டுக்கு போனார், அப்படி என்ன சம்பவம் நடந்தது, முத்து இந்த இடத்த விட்டு போகிறதுக்கான அப்படி என்ன சம்பவம் நடந்தது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி அது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. என்ன நடந்துச்சு, இந்த பிரச்சனைக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்ற ஒரு டாக் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. அண்ட் இப்போ தான் அது வந்து சூடு பிடிக்க ஆரம்பிக்க போகுது. இவ்வளோ நாள் வரைக்கும் அது ஒரு சின்ன கதையாக தான் வச்சுருந்தாங்க. அப்பப்போ வந்து விஜயா சொல்லுவாங்க, நீ இங்கே போயிருக்க, நீ சிறுவர் சிறுதல் பள்ளிக்கு போயிருக்க, அல்லது நீ வந்து உங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிருக்க, நீ பண்ண தப்புக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு நல்லா தெரியுது அதில் வந்து முத்துவோட தப்பு எதுவுமே கிடையாது. அந்த இடத்துல யாரோட தப்பு இருக்குதுன்னா மனோஜோட தப்பு தான் அதிகமாக இருக்குது. மனோஜ் பண்ண விஷயத்துக்காக மட்டும்தான் நம்ம முத்து ஜெயிலுக்கு போயிருக்காரு. அவராக தப்பு பண்ணிட்டு போகலை. இவன் ஏதோ தப்பு பண்ணியிருக்கான், வேலை பார்த்துருக்கான், இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா இவங்கள மாட்டி விட்டான், நம்ம முத்துவை மாட்டி விட்டான். அந்த ஒரு காரணத்துக்காக தான் முத்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஜெயிலுக்கு போயிருக்காரு. இதுதாங்க இந்த பிரச்சனையில் நடந்திருக்குது அப்படின்றத நம்மளால் எளிமையாக புரிஞ்சுக்க முடியுது. ஸோ நமக்கு பிரச்சனையோட எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. ஓகே, இதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது, யார் மூலியமாக நடந்தது அப்படின்றது கொண்டு தான் இதுக்கப்புறம் தெரிய வரணும். ஆனால் ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரியுது, இது மனோஜில் ஏதோ ஒரு விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருக்கான். என்ன கேட்டிங்க அப்படின்னா இதில் முழுக்க முழுக்க தப்பு பண்ணது மனோஜை தான் இருக்கும். மனோஜுக்காக தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இவர் வந்து ஜெயிலுக்கு போயிருப்பார், பாட்டி வீட்டுக்கு படிக்க போயிருப்பார். இதுதான் நடந்திருக்கும். ஏன்னா நம்மளால் அந்த விஷயத்தை புரிஞ்சிக்க முடியுது. அண்ட் இதுக்கப்புறம் வந்து கதை களம் அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்குது. அண்ட் ரோகிணியை பற்றின விஷயங்கள், ரோகிணி என்னென்ன சேட்டெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இனி அடுத்தடுத்து வந்து வெளிச்சத்துக்கு வரப்போகுது. அண்ட் இனி அடுத்தடுத்து அந்த மாதிரி விஷயங்கள் வர்றது உண்மையிலே சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் ரொம்ப போரிங்காக கொண்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறமாவது கொஞ்சம் சூடேற்றலாம், ஸ்பீட் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க. நினச்ச வரைக்கும் சந்தோஷம்தான். பட் நினச்ச விஷயங்கள் கரெக்டாக நடக்க வைப்பாங்களா, அதுதான் இங்கே கேள்விக்குறி. ஏன்னா இவங்க ஒவ்வொரு வட்டமும் அப்படி தாங்க செய்கிறாங்க. ஒரு கதையை எடுத்துகிட்டு போவாங்க, அண்ட் அந்த கதைக்கு வந்து ரிசல்ட்டே தெரியாது. அந்த கதை அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும், நம்ம ஒரு பக்கம் போய்கிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பல தடவை நடந்துக்கிட்டே இருக்கும். பல தடவை இதே விஷயங்கள் தான் போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இதுக்கப்புறம் இதே விஷயம் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆடியன்ஸான நமக்கே வந்து ஒரு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் இரிட்டேட்டாக ஆரம்பிச்சிடும். என்னடா அது இவங்க இதே விஷயத்தை தான் ரிப்பீட்டடாக பண்ண போகிறாங்க, இதுக்கு எதுக்காக இப்படி ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தோண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இதுக்கப்புறம் இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சமாவது கதைக்குள்ளே கதை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஏன்னா கதை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரு, ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஸோ சுத்தமாக கதை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கதை எதை நோக்கி நடக்குது, இதில் ரோகிணி பண்ண தப்பு என்ன, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப இருக்குது இல்லையா, அதெல்லாம் அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுட்டாங்க. அப்படி ஒரு கதையே இல்லாத மாதிரியும் தான் இவங்க கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இதுக்கப்புறம் என்ன முடிவு எடுத்தாலும் அதில் முக்கியமான முடிவு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முத்து மீனா எடுக்க போகிற முடிவு தான். ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க தாங்க ஹைலைட். ஏன்னா இதுக்கப்புறம் நடக்க போகிற பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சு வைக்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்து மீனா தான். அது நம்ம மனோஜுக்காக இருக்கட்டும், அண்ட் நம்ம முத்துவுக்காக இருக்கட்டும், எல்லாருக்குமே குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனையும் முடிச்சு வைக்க போகிறது இவங்க தான் இதுக்கப்புறம் மெயின் ஃபோக்கஸ். இவங்க பண்ண போகிற விஷயங்கள் என்னென்னலாம் செஞ்சு இந்த குடும்பத்துக்கு வர்ற பிரச்சனையை வந்து காப்பாற்றுறாங்க, ஆபத்தை வந்து எப்படி தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதை நோக்கி தான் கதை நகரப்போகுது, கதை அதை நோக்கி தான் போகுது. ஸோ அதெல்லாம் ஓகே தாங்க. ஆனால் இப்போதைக்கு கதை ரொம்ப ஸ்லோவாக போகுதே, அதுக்கு என்ன செய்ய போகிறாங்க அதுதானே எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போதைக்கு கதை வந்து பார்க்குற மாதிரி இல்லை, நம்ம ஒன்று நினச்சோம்னா அது ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது, அது வேறு மாதிரி போய்கிட்டு இருக்குது கதை. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மாறுச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த மாற்றம் தானே நமக்கு வேணும். நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், கதை நல்லா இருக்கணும். ஸோ இந்த கதை நல்லா இருந்தாலே போதும் இல்லையா, நம்ம அதை தவிர்த்து பெருசாலாம் எதுவும் எதிர்பார்க்கல. கதை நல்லா இருந்தாலே போதும், கதைக்கான காட்சிகள் நல்லா இருந்தாலும் போதும். ஸோ இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நீங்கள் எதிர்பார்க்காதீங்கப்பா, நீங்கள் என்ன வேணால் எதிர்பாருங்க, நான் வந்து பண்ணித்தரேன். ஆனால் கதை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மட்டும் எதிர்பார்த்துறாதீங்க, அது இப்போதைக்கு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை தான் நம்மளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சமாவது கதைக்களத்தை மாற்றினாங்க அப்படின்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும். அண்ட் கதைக்களை மாற்றாத வர சீரியலும் நல்லா இருக்க போகிறது கிடையாது. நம்ம கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். என்னடா அது கதைக்களத்தவே மாற்ற மாட்டேங்கிறாங்க, இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா அது பின்னாடியே தான் ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கதையை கொஞ்சம் மாற்றிட்டு அண்ட் அது போக கேரக்டரைசேஷன் வந்து கொஞ்சம் ஏற்றுனாங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த மாதிரி விஷயம் மட்டும் இப்போதைக்கு நடக்கவே மாட்டேங்குது. ஏன்னா அதுதானே முக்கியம். ஒரு கதைக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான். பட் அது எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கேயுமே நடக்கலை. இப்போ வரைக்கும் முத்து மீனா ஒரு பக்கம் ஓடுவாங்க, கதை ஒரு பக்கம் ஓடும், எல்லாமே ஒவ்வொரு பக்கம் ஓடும், எல்லாமே ஒவ்வொன்று நடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் அப்படி தான் போய்கிட்டு இருக்குது, இதுக்கப்புறமா அப்படி தான் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா
முத்து இதுக்கப்புறம் செய்ய போகிற செயல் என்ன. ஏன்னா முத்து இதுக்கப்புறம் பல விஷயங்கள் பண்ண போகிறாரு. அவர் பெரிய பெரிய சாதனைகள்லாம் இதுக்கப்புறம் பண்ண போகிறாரு. அதுதான் இதுக்கப்புறம் முக்கியமான விஷயங்களாக பார்க்கப்படும். மற்ற என்ன முக்கியமான விஷயமா இருந்தாலும் அது வந்து எதுவுமே பார்க்கப்படாது. இதுக்கப்புறம் நம்ம முத்து செய்ய போகிற விஷயங்கள் தான் பெரிய முக்கியமான விஷயமா பார்க்கப்படும். அவர் வந்து இதுக்கப்புறம் வந்து ரோகிணி விஷயமா இருக்கட்டும் சரி, இல்லை மற்ற விஷயமா இருக்கட்டும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து அவர் ஒரு விஷயத்த பண்ண போகிறாரு. அவர் ஒரு கேர் எடுத்து அவர் ஒரு விஷயம் பண்ண போகிறாரு. அதெல்லாம் நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம், நம்ம முத்துவா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் அவர் பண்ண போகிறாரு. அப்படின்றதுனால இதுக்கப்புறம் களை கட்டும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கதை நல்லா இருந்தாலும் சரி, மற்ற விஷயங்கள் நல்லா இருந்தாலும் சரி, எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபேண்டாஸ்டிக்காக இருக்க போகுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா மீனா பற்றின விஷயங்கள் வரும். மீனா இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறாங்க, ஏன்னா மீனா வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. அவங்க ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. நம்ம இதுக்கப்புறம் லைஃப்பில் முன்னேறணும், பெரிய லெவலுக்கு போகணும், பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பாதை போட்டு அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை வச்சு அவங்க ஒரு லைன் பாட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரிகள் அப்படின்றது இப்போ வரைக்கும் அவங்களுக்கு பெருசாக யாருமே கிடையாது. ஆனால் இதுக்கப்புறம் ரோகிணி தான் அவங்களோட முதல் எதிரியாக இருக்கும். அவங்க தான் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செய்ய போகிற எல்லா விஷயமும் ரொம்ப கேவலமான விஷயங்களாக இருக்கும். ஏன்னா ரோகிணி இதுக்கப்புறம் வந்து ஒரு மனுஷியாக இருக்க மாட்டாங்க. ரோகிணி இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, முத்து மீனாவை நம்ம நிம்மதியாக இருக்க விடக்கூடாது. ஏன்னா முத்து மீனா தான் நம்ம பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம். அவங்க தான் நம்ம பிரச்சனை எல்லாம் தலையிட்டு நம்மளை வந்து நிம்மதியவே கெடுக்கிறாங்க. அப்படின்னா அது அவங்க தான் நம்மளோட நிம்மதியை, ஒட்டுமொத்த நிம்மதியும் கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்டு இதுக்கப்புறம் அவங்க வந்து நிம்மதியாகவே இருந்துட்டாங்க அப்படின்னா அது நமக்கு டேஞ்சர். அவங்க நிம்மதியே இல்லாமல் அவங்க வந்து ஆடி ஓடி திரியணும். நமக்கு வந்து இப்படி நடக்குதே, நமக்கு வந்து அப்படி நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைஃப்பை வந்து ரொம்பவே வேஸ்ட் பண்ணணும். லைஃபுக்கு பின்னாடி ஓடணும். இவங்க என்றைக்குமே நமக்கு முன்னாடி ஓடிடக்கூடாது, இவங்க லைஃபுக்கு பின்னாடி ஓகணும். அப்படி வந்து ஓடினா தான் நம்ம எதிர்பார்த்த விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அவங்களோட அடுத்த கருத்தும் அதுவாக தான் இருக்குது. அதனால் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, எப்படியாவது நம்ம முத்து மீனாவோட பிஸ்னஸ் காலி பண்ணணும். இவங்ககிட்ட பணப்புழக்கம் வந்து அதிகமாக இருக்குது. ஒன்று இவங்க நிம்மதியாக இருக்காங்க, அந்த நிம்மதியை வந்து குலைக்கணும். அந்த நிம்மதியை குலைச்சிட்டோம் அப்படின்னாலே போதுங்க, எல்லாமே பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். ஸோ அந்த நிம்மதியை குலைக்கணும் அப்படின்றது தான் இனி அடுத்து அவங்களோட நோக்கமாக இருக்குது. இனி அடுத்தடுத்து கதைக்களம் ரொம்பவே நல்லா சூடுபிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவ்வளவு நாள் வரைக்கும் வந்து வேறு ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருந்தது, வேறு ஒரு விஷயங்கள் நடந்தது. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி இருக்காது. இதுக்கப்புறம் முழுக்க முழுக்க வேறு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நம்ம இது வரைக்கும் எதிர்பார்க்காத விஷயங்கள், நம்ம என்னென்னலாம் நினச்சோமோ, என்னென்னலாம் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோமோ அந்த விஷயங்கள்லாம் இதுக்கப்புறம் நடக்க போகுது. முத்துவோட கை ஓங்க போகுது. அதே மாதிரி ரோகிணி வந்து முழுக்க முழுக்க ஒரு முழுநேர வில்லியாக உருவெடுக்கிறாங்க. அவங்களோட எண்ணம்லாம் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எப்படியாவது இந்த குடும்பத்தை அழிக்கணும். ஏன்னா நம்மளோட நிம்மதி, ஏன்னா இதுக்கப்புறம் வந்து இவங்களை பற்றின விஷயங்கள் தெரிய வந்துருச்சு அப்படின்னா இவங்க யார் என்ன ஏது எல்லா விஷயமும் தெரிய வந்துடும். அப்போது இதுக்கப்புறம் இவங்க வந்து மாட்டிக்கிடுவாங்க. இவங்க மாட்டிக்கிட்டால் எதுவுமே இவங்களுக்கு வந்து நிரந்தரம் இல்லாமல் போயிடும். ஸோ இவங்களால் அடுத்து ஒரு எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது. இவங்க வந்து வசமாக மாட்டிக்கிடுவாங்க. அப்படின்றதுனால இனி ரோகிணி வந்து ஒரு முழு நேரம் வில்லியாக மாற போகிறாங்க. இவங்களை வந்து நம்ம நிம்மதியாகவே விடக்கூடாது. இவங்க வந்து நிம்மதியாக இருக்க போய் தான் நம்மளை யோசிக்கிறாங்க, நம்ம பிரச்சனையை பற்றி யோசிக்கிறாங்க. அவங்க பிரச்சனையெல்லாம் ஓரம் வச்சுட்டு நம்ம பிரச்சனையை மட்டும் மெயின் ஃபோக்கஸாக பண்ணுறாங்க. அப்படின்னா இவங்க வந்து ஃப்ரீயாக இருக்காங்க. அதான் உண்மைங்க. இப்போ இவங்களோட லைஃப்பில் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்ம பிரச்சனையை சரி பண்ணுவோம், நம்ம பிரச்சனையை பார்க்கறதுக்கு நேரம் கிடையாது, இதில் என்ன அவங்க பிரச்சனையை பார்க்க அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போயிடுவாங்க. ஆனால் அவங்க வந்து அப்படி கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பிரச்சனையை பார்க்குறதுக்கே அவங்களுக்கு வந்து டைம் நிறையா இருக்குது. அப்படிங்கும்போது இவங்க வந்து அடுத்து என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களை வந்து நம்ம சும்மாவே விடக்கூடாது, இவங்களை வந்து நம்ம போட்டு தள்ளணும், கண்டிப்பாக நம்மளோட பிரச்சனை முடிஞ்சிடும், இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது உண்மை கிடையாது. இவங்களை இல்லாட்டினாலும் இவங்க ரோகிணியை சுற்றி பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா பிரச்சனையோட ஆணி பேரே ரோகிணி தான் உண்மையான ஆணி பேர். ரோகிணி தான் உண்மையான பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணமானவங்களே அவங்க தான். ஸோ அவங்கள போட்டு தள்ளிட்டா பிரச்சனை என்ன முடிஞ்சிருமான்னு கேட்டிங்கன்னா, எதுவுமே முடியவே முடியாது. எல்லாமே நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா இந்த பிரச்சனைகள் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரோகிணிக்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. மற்ற யாரும் இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மற்ற யாருமே இந்த பிரச்சனைக்கு பெருசாலாம் காரணமே கிடையாது. முழுக்க முழுக்க காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி தான். ரோகிணி பண்ணுற விஷயங்கள், ரோகிணி தான் இது எல்லா பிரச்சனைக்கும் முழுக்க ஒரு காரணமாக, முழுக்க ஒரு பிரச்சனையாக இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க இதுக்கப்புறம் என்ன விஷயம் பண்ணாலும் அது வந்து அவங்களுக்கு தான் ப்ராப்ளமாக மாறும். இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்மளோட பிரச்சனை இதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சுடா, நமக்கு இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது, நம்மளை வந்து யாருமே எதுவும் கேட்க மாட்டாங்க, யாருமே நம்மளை எதுவும் சொல்ல மாட்டாங்க, நம்மளோட ப்ராப்ளம் இதோட காலி, அவ்வளோதான், இதுக்கப்புறம் நம்மளை யாருமே எதிர்க்க முடியாது, நம்மளை தாண்டி இங்கே யாருமே கிடையாது, எதுவுமே கிடையாது.
ஸோ அந்த ஒரு மிதப்பில் இருக்காங்க இல்லையா, அந்த மிதப்பு தான் இவங்களுக்கு வந்து பெரிய ஆபத்தாக மாறப்போகுது. அந்த மிதப்பு தான் இவங்க முழுக்க முழுக்க வந்து அவங்கள வந்து அழிக்க போகுது. அந்த மிதப்பு தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக அமையப்போகுது. ஸோ அதனால் அந்த மிதப்பை வந்து முறியடிக்கணும், அந்த மிதப்பை வந்து தூக்கணும். அந்த மிதப்பை எவ்வளோ சீக்கிரமாக இவங்க தூக்குறாங்களோ அவ்வளோ சீக்கிரமாக நம்ம முத்து மீனாவுக்கு நல்லது. இல்லை அப்படின்னா ரோகிணி மிதக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க இதுக்காக பாடுபட்டு கஷ்டப்பட்டு சிந்தின வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. இதுக்கப்புறம் இவங்க பாடுபட்டு ரத்தம் சிந்தி கண்ணீர் சிந்தி இவங்க பட்ட கஷ்டமெல்லாம் டோட்டலி வேஸ்ட்டு, டோட்டலி அவ்வளோதான். இதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு ஆயிரும். ஏன்னா இவங்க இந்த விஷயத்தில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் அந்த எதுவுமே தேவைப்படாது. இதுக்கப்புறம் எல்லாமே கிடையாது. ரோகிணி சொல்கிறது தான் சரி, ரோகிணி சொல்கிற விஷயங்கள் தான் நடக்கும். இந்த குடும்பத்தினா ரோகிணி தான் வழி நடத்தணும், ரோகிணி தான் சரியான ஆள். ஸோ ரோகிணி கிட்ட தான் எல்லா பவரும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக ரோகிணியை வந்து தலையில் தூக்க வச்ச ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் வாய்ப்பு, இதுதானே நமக்கு கிடச்சிருக்கிற சான்ஸ், இதுதான் நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ரோகிணியை வந்து பார்த்துக்கூடா, நமக்கு வாய்ப்பு கிடைக்காதவர் தான், நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்மளை தாண்டி யாரும் கிடையாது, வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து ஒரு முழு நேரம் வில்லியாக மாறிடுவாங்க. இவ்வளோ நாள் வரைக்கும் முழு நேரம் வில்லியாக இல்லாமல் இருந்தாலும் இதுக்கப்புறம் அவங்க முழு நேரம் வில்லியாக மாற போகிறாங்க. அது நம்ம முத்து மீனாவை பழி வாங்கணும், அவங்கள அழிக்கணும். நமக்கு நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இவங்க தான் காரணம். இவங்க உட்காந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தெரிஞ்சு போயிட போகுது நடக்கிற பிரச்சனைக்கு யார் காரணம், இவங்க காரணமா இல்லை முத்து மீனா தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்கும் அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எதிரினா அது முத்து மீனா தான். ஏன்ப்பா அவங்களுக்கு எதிரி, அப்படி என்ன பண்ணாங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க, அவங்க இவ்வளோ தூரத்துக்கு பண்ணுற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, அப்படி நேரடியாக ஒரு விஷயத்தில் கூட ரோகிணி கூட இவங்க மோதினதே கிடையாது. இவங்க பாட்டுக்கு இவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க உண்டு அவங்க வேலை இருக்காங்க. இதில் இடையில கிறிஷ் அவங்கனா தேடி வந்த பையன், அவனுக்கு ஏதாவது உதவி செய்யணுமான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. இது கூட ரோகிணிக்கு வந்து பிடிக்கல. ரோகிணியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தான், யாராவது இருந்தாங்க அப்படின்னா அது நமக்கு ஆதரவாக மட்டும்தான் இருக்கணும். நம்மளை தாண்டி அவங்க யோசிக்கக்கூடாது, நம்மளை தாண்டி அவங்க வந்து எந்த பிளான் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்களுக்கு இங்கே வேலை இருக்காது, இவங்க மாட்டிக்கிடுவாங்கன்றதுனால இதுக்கப்புறம் யாருமே நம்மளை தாண்டி எதுவுமே யோசிக்கக்கூடாது. அப்படி யோசிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க இருக்கவே கூடாது. எவ்வளோ கேவலமான என்னன்னு பார்த்தீங்களா நம்ம ரோகிணி இதுக்கப்புறமா திருந்தணும், இல்லை அப்படின்னா திருத்தப்படுவாங்க, வருத்தப்படுவாங்க. அதான் நடக்க போகுது. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும். தேங்க்யூ.